ஹலோ கைஸ்! இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல கிண்டர் கார்டன்ல குழந்தைங்களுக்கு குடுக்குற மதிய உணவு தாங்க. ஜப்பான்ல இங்க குழந்தைங்க எல்லாமே கொழு கொழுன்னு இருப்பாங்க. அவங்களுடைய சீக்ரெட் வந்து அவங்க சாப்பிடுற ஃபுட்டு தாங்க. அவங்க டெய்லி சாப்பிடுற ஃபுட்ல கண்டிப்பா ஒரு நான்வெஜ், ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு வெஜிடபிள்ஸ், ரைஸ் வந்து வித்தியாசமா எடுத்துக்குவாங்க. அதனாலயோ என்னமோ இவங்க நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க. மில்க் பவுடர் மட்டும் காரணம்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க இங்க. நம்ம ஊர்ல 6 மாச குழந்தைக்கு ஆயிடுச்சுனாலே, நம்ம எதையாவது ஒண்ண கரைச்சு ஊத்திக்கிட்டே இருக்கணும்னு நெனைப்போங்க. ஆனா, இவங்க அப்படிலாம் இல்லங்க. வெளிய கூட்டிட்டு போவாங்க. அங்க என்ன கிடைக்குதோ, அத அப்படியே ஊட்டி விடுவாங்க. வீட்ல அவங்களுக்குன்னு தனியா குக் பண்ண மாட்டாங்க. அது மாரி தாங்க கிண்டர் கார்டன்லயும். இப்ப என்னோட குழந்தைங்க படிக்கிற கிண்டர் கார்டன்லயுமே சைல்டு கேர் இருக்கும். அங்க அவங்களோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அரைச்சு வச்சிருப்பாங்க, பம்ப்கின் அரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாரி தாங்க அரைச்சு அப்படியே குடுப்பாங்க. சம்டைம் அத அப்படியே பாயில் பண்ணி குடுப்பாங்க. இந்த மாரி ராவா எடுத்துக்கிறனாலேயே கண்டிப்பா வெயிட் போடுவோன்றது நமக்கே தெரியுங்க. அத தாங்க இவங்க ஃபாலோ பண்றாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து மதர் ஃபீட் பண்ண மாட்டாங்க. 2 இயர்ஸ் வரைக்குமே அவங்க மில்க் பவுடர் தாங்க குடுப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு மேல சேர்க்கிற கிண்டர் கார்டன்ல இந்த மாரி ஃபுட் குடுப்பாங்க. இந்த ஃபுட்ட அவங்களே சாப்ட்டுக்குவாங்க. அதுக்கு அவங்க ரெடி ஆயிருப்பாங்க ஆல்ரெடி. வெளிய கூட்டிட்டு போறப்ப அவங்க பேரண்ட்ஸ் சாப்பிடுறது, அவங்க சாப்பிட வைக்கிறது, இது எல்லாமே அவங்க ரெடி ஆயிருப்பாங்க. அவங்களுக்கே அந்த டேஸ்ட் புடிச்சிருங்க. இந்த ஃபுட் எல்லாமே என்னோட குழந்தைங்களோட கிண்டர் கார்டன்ல அவங்களே குக் பண்றதாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாமே அவங்க சமைச்சு முடிச்சுட்டு, குழந்தைங்க சாப்பிடுறப்ப வந்து அத பாப்பாங்க. எந்தெந்த குழந்தை எது எது பிடிக்கலையோ, அத நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அவங்க நோட் பண்ணி தாங்க குழந்தைங்களோட ஹெல்த்ல அவ்ளோ ஆர்வம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கே சாப்பிடணும் போல இருக்குல்லங்க. ஆனா குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே இங்க இருக்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் ஃபுட் அவங்களுக்கு எல்லாருக்கும் பழகிரும். என்னோட குழந்தைங்க இப்ப தான் சாப்பிட பழகியிருக்காங்க. பார்க்கலாம்.